வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டுப்பாவாடைக்கான மெஷர்மெண்ட், பட்டுப்பாவாடை ஷர்ட்டை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் விரித்து போட்டிருக்க மாதிரி நீங்கள் விரிச்சிட்டு மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு, வித்து, நெக் வித் வேணும், அப்புறம் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஸ்லீவு, இது எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்க போகிறது வந்து ஹைட் தான் வந்து எடுக்க போகிறோம். ஹைட்டு வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷோல்டர்லேருந்து கீழே வந்து அந்த ஷர்ட் முடிகிற இடம் வரைக்கும் நம்ம டேப் வச்சு பார்க்கும்போது நமக்கு மெஷர்மெண்ட் வரும். அது வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 இன்ச் வந்து வருது. ஸோ நான் 23 இன்ச் நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஆர்ம் ஹோல் வந்துட்டு ரைட் ஆர்ம் ஹோல்லேருந்து லெஃப்ட் ஆர்ம் ஹோல் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து 18 இன்ச் வருது. நான் 18 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் வித்தும் ஷோல்டரும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக் வித்து வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வந்து 6 இன்ச் வந்துச்சு. பட் வந்துட்டு இப்படி எடுக்கிறது வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பென் வச்சுட்டு நீங்கள் நடு சென்டரில் இருந்து அந்த பென் எங்கே வச்சுருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தா அதை வந்து ரெண்டாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு சைடு 3 இன்ச் வருது, நெக்ஸ்ட் இன்னொரு சைடு 3 இன்ச் வருது. ஸோ 3 3 6. இதை வந்து நான் நெக்குக்கு வந்துட்டு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து டிசைனில் வந்துட்டு மார்க் பண்ணக்கூடாது. டிசைனுக்கு உள்ள அந்த டிசைன் வச்சுருக்காங்க தெரியுமா, அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டருக்கு வந்துட்டு நம்மளோட ஆல்ரெடி மெஷர்மெண்ட் அந்த ஷோல்டர் பகுதியில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 3 இன்ச் வந்துட்டு இருக்குது ஷோல்டர். ஸோ நான் 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்து கம்மியாகவும் இருக்கும், ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டரு. நெக்கு வந்துட்டு நமக்கு 6 இன்ச் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இதோட. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து கொண்டு வரணும். கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு 5.5 இன்ச் வந்து வருது. ஸோ நான் 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட ஹைட்டும் வித்தும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். பட் என்னோடய கஸ்டமர் வந்துட்டு எனக்கு எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவ் வேணாம், பஃப் ஸ்லீவே வச்சு இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ நான் எடுத்ததில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் வந்துட்டு வருது மெஷர்மெண்ட்டு. 5.5 இன்ச் வந்து இப்போ எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கீழேயுமே வந்து நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 5.5 இன்ச் தான் வருது. ஸோ வந்து நான் அதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கஸ்டமர் கொடுத்த ஹைட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் வந்து ஹைட் வரும். ஸோ வித்துமே வந்து எனக்கு 10 இன்ச் தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு இன்னும் கொஞ்சம் லாங்காக கேட்டாங்க. நீங்கள் நார்மலாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க, நார்மல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த துணியிலே வந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு எனக்கு 2.5 இன்ச் வந்துச்சு. ஸோ நான் இப்போதைக்கு இதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 2 சைடுமே வந்துட்டு எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேப் விட்டுக்கலாம். கீழே வந்து எனக்கு 2.5 இன்ச் கேப் இருக்குது. நான் அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கஸ்டமர் வந்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி சின்னமாக கேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டில் இப்போது ஹைட்டுக்கும் வித்துக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், எவ்வளோ மைனஸ் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது ஹைட்டுக்கு வந்து 23 இன்ச் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் நான் அதில் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்துட்டு பட்டி மாதிரி கீழே வந்துட்டு மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து எனக்கு 1 இன்ச் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே மடித்து அடிச்சிருக்கனால இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2 இன்ச் வந்து துணி தேவைப்படும். ஸோ 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும்.
இதுக்கு கீழேயும் மேலேயும் கொடுத்துருக்கனால இதுக்கு 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷோல்டருக்கு வந்து நம்ம ஒரு அரை இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்க்காக. அதனால நான் இப்போ வந்துட்டு இது கூட நான் 2 இன்ச் வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்கும் ப்ளஸ் அரை இன்ச் வந்து ஷோல்டருக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வித்துக்கு வந்து 18 இன்ச் நமக்கு வித் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 சைடுமே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய கஸ்டமர் எப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு உள்ளே வந்து கொஞ்சம் துணி வேணுங்கிறனால நான் 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் 2 இன்ச் ஆட் பண்ணாலே போதும். நெக் வித்து வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரை இன்ச் வந்து அதில் கம்மி பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம தையல் வந்து கரெக்டாக 6 இன்ச்லேயே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு உள்ளே வந்து தையல் விழுகாது. தையல் விழுந்தாலும் நமக்கு கழுத்து இன்னும் கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அரை இன்ச் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 + ½ இன்ச் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸ்டிச்சிங்க்காக. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்துட்டு மேலே வந்து ஹைட்டுக்கு வந்து 5.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து ஸ்லீவுக்கு விடணும். பட் என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு நான் முதவே சொன்ன மாதிரி எனக்கு வேறு ஸ்லீவ் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. மித்தபடி இதுதான் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த அளவை வச்சு நம்ம எப்படி துணியில் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Please subscribe.